இந்த வீடியோவை வழங்கியோர் KJR ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் பிரபுதேவா நடிக்கும் குலே பகாவலி. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நான் வந்து பசுபதி சார் சொன்ன மாதிரி மிஸ்டர் நிஷாத் வந்து வெரி குட் ஃப்ரெண்ட். அண்ட் அவர் வந்து கேட்ட உடனே ஐ செட் பண்ணுறியா தமிழில் இந்த ரோலை அப்படின்னாரு. ஆனால் எனக்கு என்ன தெரிலன்னா, ஒன்று ஒரு சோஷியலி ரெலவெண்ட் டாபிக், ஒரு பவர்ஃபுல்லாக கன்வே பண்ணுற ஒரு டாபிக். அது மட்டும் இல்லாமல் நான் யாரோடலாம் நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேனோ அவங்க எல்லாருமே இந்த படத்தில் இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. ஒரே ஒரு குறை, சில பேரோட எனக்கு காம்பினேஷன் சீன்ஸ் இல்லைன்னு. அண்ட் ஐ திங்க் அக்கா இருக்காங்க இங்கே 25 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி இந்த லுக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ விஷ் our entire team all the very best and thank you very much for the opportunity. மலையாளிகள் எல்லாருக்கும் என் தமிழ் வணக்கம், மற்றவர்களுக்கு என் தமிழே வணக்கம். கிரீன் பார்க் இந்த நிகழ்ச்சி நடைபெற இடம் பசுமை பூங்கா, கிரீன் பார்க். இந்த ஹோட்டல் மட்டும் கிரீன் பார்க்கா, பசுமை பூங்காவா இல்லாமல் இந்த நாடே ஒரு பசுமை பூங்காவாக இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து தண்ணீர் மட்டும்தான். ஆன்மீக அரசியல் நீங்கள் சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த படம் வந்து நீர்மீக அரசியல். இது தண்ணீரை பற்றி சொல்கிற ஒரு விஷயம். எப்பவுமே நம்ம பேச்சு வந்து எடுப்பணும்னு வச்சிங்களேன், யாராவது பெரியவங்க வந்து கோட் பண்ணால் தான் சரியாக இருக்கும். அதனால் சூப்பராக பேசினாருன்னு சொல்லணும் இல்லையா? ஸோ நீர்மீக அரசியல். இங்கே வந்து தண்ணி பிரச்சனை தீரணும்னா நதிகளை இணைக்கணும்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதயங்களை இணைக்கணும். அந்த இதயங்களை இணைக்கிற வேலை தான் இந்த கேணி படம் செய்யுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமும் அதுதான். ஒவ்வொரு படம் பண்ணுறதுக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை அந்த படத்தின் மூலமாக சொல்லிட முடியுமா அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. என்னுடைய முதல் படத்துலேருந்தே நான் செஞ்சிட்ருப்பேன். இந்த கேணி படத்தில் வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமேல இல்லை அடையிறதுக்கு முன்னாடி இந்தியாவையும் கேரளாவையும் தமிழ்நாட்டையும் கேரளாவையும் பிரிக்கிறதுக்கு இப்போது ஒரு கிணறு மட்டும் தமிழ்நாட்டில் சேர வேண்டிய கிணறு கேரளா பக்கத்தில் போயிடுச்சு. அந்த கிணறுக்கு சொந்தமான ஒரு பெண்மணி அதை வந்து போராடுறாங்க. அதை வாங்கி குடிக்கிறதுக்கு ஒரு தமிழன் வந்து போராடிட்டு இருக்கான். இதை யார் எடுக்கிறாருன்னா ஒரு மலையாளி எடுக்கிறார் இந்த படத்தை. இது வந்து கிட்டத்தட்ட அந்த நீர் பிரச்சனை மலையாளிக்கோ இல்லை தமிழர்களுக்கோ சம்மந்தப்பட்டதாக இல்லாமல் மனிதர்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். தண்ணீரை வச்சுட்டு அரசியல் பண்ணலாம், கேரளாவும் தமிழ்நாடும் அரசியல் பண்ணலாம். ஆனால் நம்ம கிரியேட்டர்ஸ்க்கு வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு வந்து இந்த விமர்சனத்துக்கெலாம் ஆளாகாமல், டைரக்டர் கூட இப்போ சொன்னார், இதை பற்றி கான்ட்ரவர்ஷியலாக நீங்கள் பேச போகிறீங்க, அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு எப்பவுமே அப்படி தான், ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை. ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. நாங்கள் எங்கள் பிரச்சனையை நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். அதுக்கான ஒரு ஆயுதம் வந்து இந்த கலை, இந்த சினிமா. அங்கே மட்டும் இல்லை, இந்த மேடையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 6 அகல் விளக்கை வச்சுட்டு ஒரு குத்து விளக்கு ஏற்றுறாங்க. 6 அகல் விளக்கை வச்சுக்கிட்டு ஒரு குத்து விளக்கு ஏற்றுறாங்க. அப்புறம் பொக்கே மாதிரி ஸ்டேஜ் ஃபுல்லாக பார்த்தா அழகழகான பெண்கள், தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் எவ்வளோ அழகான பெண்கள் இருப்பாங்களோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து மேடையில் நிற்க வச்சுட்டு இவ்வளோ கலர்ஃபுல்லாக இந்த ஒரு வறட்சியான படத்தை பற்றி எடுக்கிற டைரக்டரோட புத்திசாலித்தனம் வந்து பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அவங்க சுஹாசினி மேடம் வந்து மெதுவாக ஜெயபிரதா மேடத்தை ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்கிற மாதிரியே தன்னுடைய சிரிப்பு ரொம்ப அழகாக இருக்கும்ட்டு அவங்களே சொல்லிக்கிட்டாங்க. இது உலகம் போல தெரிஞ்ச ஒரு விஷயம். நான் கூட நினச்சேன், அந்த விளக்கேற்றும் போது எதுக்கு அந்த மெழுகுவத்தி, அவங்க சிரித்தாலே போதும் பற்றிக்கும் டக்குன்னு. இப்படி எல்லாம் அழகுன்னா அழகு, பயங்கர அழகு. நினைத்தாலே இணைக்கும். இப்போ ஜெயபிரதா மேடமோட இந்த படம் சேர்ந்து நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதெல்லாம் சின்ன வயசு கனவு. அதெல்லாம் நினைத்தாலே இணைக்கம்ல வந்து கமல் சார், ரஜினி சார், ஜெயபிரதா மேடம் நடிச்சிருப்பாங்க. நான் அந்த படத்தை ரெண்டு தடவை பார்த்தேன். நான் 2வது தடவை தான் கமல் சாரையும் ரஜினி சாரையும் பார்த்தேன். முதல் தடவை பார்க்கும்போது அவங்க 2 பேரும் பார்க்கவே இல்லை. நான் வந்து இவங்களை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் நம்மளுடைய வீக்னஸ். இதை சொல்லாமல் இருக்க முடியாது. நம்ம
20 வயசில் ஒரு பொண்ணு அழகாக இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. கழுதை கூட குட்டியில் அழகாக தான் இருக்கும். இப்போ பார்வதி நம்பியார் பாருங்கள், அழகாக தான் இருக்காங்க. ஆனால் அது 40 வயசுல அந்த அழகை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு வச்சிங்களேன், அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுக்கு வந்து உள்ளுக்குள்ளே இருக்க பேஷன் தான் ரொம்ப முக்கியம். இந்த கலை மேலே இருக்கிற ஒரு ஈடுபாடு. நான் ஜெயபிரதா மேடம்கிட்ட வந்து நான் அங்கே தான் பார்த்தேன். ஒரு ஷாட்டை கூட அவங்க சாதாரணமாக வர்றது கிடையாது. அந்த ஷாட்டை வந்து ஷாட் முடிஞ்சோன்னு ஓடி போய் மானிட்டரில் பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு சின்ன குறை இருந்ததுன்னா கூட உடனே ஒன் மோர்னு அவங்களே கேட்டு பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆர்வம் அது எல்லாமே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நிஜமாகவே ஒரு மனுஷன் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் இருக்குமா அவங்களுக்கு கல்யாணம் ஆகி, இன்னமும் ஒரு ஆம்பளை சிரிச்சிட்டு இருக்காருன்னா நிச்சயமாக அது காரணம் வந்து ஒரு பெண்ணாக தான் இருக்க முடியும். ஸோ அதனால் இவ்வளவு மகிழ்ச்சியாக தொடங்குகிற ஒரு படம் வந்து வெறும் பொழுதுபோக்காக நம்ம பேசுகிறதுனா பொழுதுபோக்காக இருக்கலாமே தவிர, ஒரு படம் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல விஷயங்களை சொல்லலாம். எதுக்காக இந்த விமர்சனத்தை பற்றி சொல்லணும்னு வந்தேன்னா, நேற்றுலேருந்து என்னை போட்டு வாட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாலலாம். நேற்று வந்து எனக்கு முந்தா நாள் எனக்கு பெரியார் விருது கிடச்சிது. நான் பெரியார் திடலுக்கு போய் நான் பேச்ச ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறேன்னா, பெரியாரை கடவுளாக வணங்கி என் பேச்சை துவங்குகிறேன். எங்கே பேசுகிறேன்னா பெரியார் திடலில் போய் பேசுகிறேன். பிள்ளையாரை செருப்பால் அடித்த பெரியாரை நான் செருப்பால் அடிப்பேன். அடுத்த சென்டென்ஸ் நான் பேசுகிறேன், எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. நான் சொல்கிறேன், இப்படி ஒருத்தர் சொன்னால் கூட இது ஒருத்தருடைய கருத்து. பிள்ளையாரை செருப்பால் அடிக்கலாங்கிறது அவருடைய கருத்தாக இருந்தால், அவரை நான் செருப்பால் அடிப்பேங்கிறது என்னுடைய கருத்துன்னு பேசுகிறேன். இங்கே என்னென்னா அவங்கவுங்க அவங்களுடைய கருத்தை பதிவு செய்யணுமே தவிர உடனே ஒரு பெரிய போராட்டம், ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் வந்து பொதுவாக தான் பேசுகிறேன். நான் வந்து யாரையும் இது சரி அது தப்புலாம் நான் பேசவே இல்லை. ஆனால் 2 நாளாக பார்த்தீங்கன்னா என்னை சோஷியல் மீடியாவில் போட்டு வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து அந்த சகிப்புத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்குது. கேரளாவில் பார்த்தீங்கன்னா அது டெஃபினட்டாக இந்த மாதிரியான படங்களுக்கு இந்த விமர்சனமே உங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு நல்ல பிரச்சனைக்கு தீர்வு ஒரு திரைப்படத்தின் மூலமாக கிடைக்குதுன்னா அது பாராட்டுக்குரிய விஷயம். அதனால் இயக்குனருக்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுகள். நன்றி, வணக்கம். சார், உங்களை அப்படி தான் விட்டுற முடியாது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 விஷயம். நீங்கள் வந்து ஜெயபிரதா மேம் வந்து 40 வயசுன்னு சொல்லி உங்கள் வயசை அதிகமாக சொன்னதுக்காக உங்களுக்கு மென்மையான கண்டனங்கள். அதுக்கடுத்து இன்னொரு கொஸ்டின், ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் சொல்லிட்டீங்க. அந்த ராமன் யார் ராவணன் யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு நியூஸ் போட வசதியாக இருக்கும். இல்லை, நான் சொன்னது வந்து ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலுங்கிற ராமனை பற்றியோ ராவணனை பற்றியோ நான் சொல்லவே கிடையாது. நன்றி, வணக்கம். Experience to work with you. I love you so much. Please come on the stage. I want to hug you. இல்லை, நான் கூட அவங்க பேரை சொல்ல மறந்துட்டேன். இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சது நம்ம பேரை சொல்லியிருக்கலாம். அப்புறம் நீங்கள் சொன்ன இந்த 40 வயசு நான் சொன்னது அவங்கள பெருமைப்படுத்துறதுக்காக சொல்கிற விஷயம். அது இல்லாமல் சுஹாசினி மேடம் சொல்லும்போது சொன்னாங்க, ஜெயபிரதா மேடத்தோட அழகை பார்த்து நான் மலைச்சு போய் என்னாலே பேச முடியலன்னு சொல்லிட்டு. ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, தமிழ் பாட்டு. உன்னழகை கண்டு கொண்டால் பெண்களுக்கே ஆசை வரும், பெண்களுக்கே ஆசை வந்தால் என் நிலைமை என்ன செய்வர். நன்றி. Parthiban sir, whatever you mentioned, I accept that. And இது ஒரு நல்ல வாய்ப்பு பாருங்க. இப்போ வயசு பற்றி பேசணும், அது ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. பட் நீங்கள் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கீங்க, அதே பெரிய விஷயம் எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். அதான் நான் மயக்கம் போடாமல் நின்றுட்டு இருக்கிறதே பெரிய விஷயம்தான். இந்த படம் இன்னைக்கு இங்கே உங்கள் முன்னாடி வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் நிஷாத். நிஷாத்துன்னு சொன்னால் நட்புன்னு சொல்லலாம். இங்கே வந்திருக்க அத்தனை பேரும், இந்த படத்தில் நடிச்சிருக்க அத்தனை பேரும் நிஷாத் அப்படிங்கிற ஒரு மனிதனால் ஈர்க்கப்பட்டு வந்தவர்கள் தான். நானும் அப்படி தான். ஒரு 10 வருஷமாக எனக்கு நிஷாத் பழக்கம். ஈவன் ப்ரொடியூசர், அவருடைய நண்பர், எல்லாமே நட்பு வட்டத்திலேயே எல்லாருமே வளைச்சி போட்டு இந்த படத்தை பண்ணிட்டார். ஸோ இட்ஸ் அ வண்டர்ஃபுல் பர்சன். இதில் நடித்த அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் நிச்சயம் மிகப்பெரிய வெற்றி அடையும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். ഇവിടെ മലയാളീസും ഉണ്ട്, തമിഴന്മാരും ഉണ്ട്. நமஸ்காரம், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெரிய பெரிய லெஜண்ட்ஸ்லாம் இருக்காங்க இந்த படத்தில். முதல் தடவையாக டைரக்டர் சார் நிஷா சாரோடைய படம், மலையாள படங்கள் பண்ணியிருக்கேன். தமிழ் படம் இதுதான் பண்ணுறாரு ஃபஸ்ட்டாக. ஸோ அதில் ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் நிறைய பெரிய ஹிட் ஆகணும். நல்ல படங்களை வரவேற்பதில் தமிழ்நாடு மாத்திரம் இல்லை, கேரளாவிலையும் முதலிடம். இப்போ எல்லாருமே ஹிட் படங்கள் போயிட்டுருக்கு. அருவி, அறம் மாதிரி உள்ள நல்ல படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த டைமில் நம்மளுடைய படம் வரப்போகுது. உங்களுடைய எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும்.
நானும் இதில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ப்ரொடியூசர்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கோடம்பாக்கம் வடபழனி வந்திருக்கிறது சந்தோஷமாக இருக்குது. அந்த காலத்தில் ஜெயபிரதா மேம் நாங்கள்லாம் நடிக்கும்போது பக்கத்துலேயே அமிதாப் பச்சனோட ஷூட்டிங்கும் நடக்கும், பிரேம் நசீரோட ஷூட்டிங் நடக்கும், மோகன்லால் மம்முட்டியோட ஷூட்டிங்கும் நடக்கும், ராஜ்குமார் அவரோட ஷூட்டிங்கும் நடக்கும். நாங்கள் பார்க்காதவங்களெல்லாம் போய் பார்த்துட்டு வருவோம். அப்படி எல்லாரும் ஒன்றா இருந்தோம். இன்றைக்கி அதே கோடம்பாக்கமில் ஒரு தமிழ் அண்ட் மலையாள படம் 2 அந்த பைலிங்குவல் மாற்றி மாற்றி அந்த மொழிகளையும் அதில் இருக்கிற பிரமாதமான விஷயங்களையும் பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. எல்லாருமே ஒன்றா இருந்தோம். இப்போது தண்ணீர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மறுபடியும் 2 ஸ்டேட்டில் இருக்கிற இந்த டெக்னீஷியன்ஸும் சேர்ந்து உழைச்சிருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. நான் முதல்ல படித்ததெல்லாம் சென்னையில் இருந்தாலும் அடையாறில் தான் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் எல்லாம் சினிமாவை கற்றுக்கிட்டாலும் மலையாள படத்துலேருந்து நிறையா கற்றுட்ருக்கேன். பிகாஸ் எங்கள் சித்தப்பா கமல் மலையாள படங்களில் டான்ஸ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவார், தங்கப்பன் மாஸ்டரோட டான்ஸ் அசிஸ்டண்ட்டாக. அப்போ மலையாள படத்தோட ஷூட்டிங்கோட அருமை பெருமையெல்லாம் எங்கள்கிட்ட சின்ன வயசில் சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ மலையாள படம் அப்படின்னாலே ஒரு வியப்போடு தான் நாங்கள் வளர்ந்தோம். கேரளாவுக்கு நான் போனதில்லை. ஒரு 19 வயசுலேயோ 18 வயசுலேயோ தான் நான் 16 வயசுலேயோ தான் நான் போனேன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி மலையாள படங்களை பார்த்துருக்கேன். அந்த ரயில் பெட்டியோட ஜன்னல் வழியாக பார்க்கும்போது எனக்கு அங்கே தெரிஞ்சது கேரளாவுடைய வயலும் அந்த நதியும் அந்த வானமும் அந்த மக்களும் இல்லை, நான் பார்த்த மலையாள படங்களை அப்படியே பிரதிபலிச்சிருந்தது. அப்படிப்பட்ட உன்னதமான படங்களை மலையாளத்தில் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ நிறைய நமக்குள்ளே பரிமாற்றம் இருக்குது. இன்றைக்கி இந்த படத்தை தமிழ்லையும் மலையாளத்துலேயும் எடுத்திருக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸான ஆன் அண்ட் சஜீவுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் அண்ட் வாழ்த்துக்கள். இன்னொரு விஷயம், இந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எங்கே மனசுடைய ஆழத்தை தொடணுமோ அந்த மாதிரி இடத்துலலாம் பெண்களை தான் காமிச்சாரு நிஷாத். ஸோ வாட்டர், அந்த தண்ணீர் அப்படிங்கிறது பெண்களோட அடிப்படை பிரச்சனை, அவங்கள தான் பாதிக்க போகுது. ஆண்களாவது கொஞ்சம் தப்பிச்சிடலாம், எங்கம்மா தண்ணி இல்லையா அப்படின்னா கொண்டு கொடுக்க வேண்டிய பொறுப்பு பெண்களுக்கு தான் இருக்குது. அடிமட்டத்துலேருந்து மேல் தட்டு வரைக்கும். மேல் தட்டில் என்ன சொல்லுவாங்க, வாட்டர் பண்ணலையா அப்படின்னு திட்டு வேறு விழுவோம். ஸோ அதனால் பெண்களை மையமாக வச்சு இந்த தண்ணீர் பிரச்சனையை அலசி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தில் யதார்த்தமாக நான் வந்துட்டேன். ஒன்று என்னுடைய நீண்ட கால நண்பர் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹாஸ்னி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஷீ இஸ் அ பர்சன் ஹூ இஸ் அ ஃப்ரெண்ட், அ உமன் ஹூ ஹேஸ் அ லார்ஜ் ஹார்ட். ஸோ அவங்க ஒரு படம் எடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அடுத்தது இந்த படத்தில் நடித்த அர்ச்சனா, அவங்களும் என்னுடைய ஒரு சகோதரி மாதிரி. ஸோ அவங்களும் சொன்னாங்க, ஏய் நான் இந்த படத்தில் நடிக்கிறேன், ஒரு ஜஸ்ட் அ ஷார்ட் ரோல் தான், ஒரு 3 days ஒர்க் வரையான்னு. ஸோ ஐ செட் வை நாட்னு சொல்லிவிட்டு அப்படி ஒரு இட் வாஸ் ஜஸ்ட் அ சடன் டிசிஷன் அண்ட் சும்மா ஒரு ஹாலிடே மாதிரி நான் போனேன். பட் நிஷாத் எனக்கு அந்த கதை சொல்லும்போது அந்த கதை தண்ணீரை பற்றி ஹாஸ்னி சொன்ன மாதிரி தண்ணீருங்கிற ஒரு பிரச்சனை நம்ம எல்லாரும் சந்திச்சிருக்கோம் ஏதாவது ஒரு வகையில். அண்ட் வீட்டில் இருக்கிற பெண்கள் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக நிறைய சந்திச்சிருக்காங்க. ஸோ தண்ணீர்ங்கிற பிரச்சனை, அதுவும் நிஷாத் கம்ப்ளீட் அமேசிங் விமன் காஸ்ட்டை வச்சுட்டு பண்ணும்போது ஐ ஃபெல்ட் இட் வாஸ் குட் டு பி பார்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட். இதை நம்ம இது என்னோடது அது உன்னோடதுன்னு மாநிலங்களில் நிறைய சண்டை பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இது அது வாட் எவர் த ரீசன்ஸ், ஆனால் தண்ணீரை தடுத்து நிறுத்துறதோ இல்லை தண்ணீரை தண்ணீருக்கு ஒரு பேர் கொடுக்கறதோ, அதுக்கு இப்போது பேட்டன்சி இப்படின்னெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதோ என்னை பொறுத்த வரைக்கும் இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு விஷயம். அதுக்கு நம்ம பங்கு போட்டுக்கிற இந்த ஒரு விஷயம் தப்பு. அது ஓடக்கூடிய நிலத்தில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அண்ட் எல்லாருக்கும் அது ஜீவன் கொடுக்குற ஒரு விஷயம். அது மனிதர்கள் மட்டும் இல்லை, ஜீவராசிகள் எல்லா ஜீவராசிகளுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். நிலத்துக்கு, நம்ம பயிருக்கு, நம்ம சாப்பாடுக்கு, நம்ம பசுக்களுக்கு, நம்ம மீன்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த தண்ணீரை பற்றி இந்த படத்தில் கேணி, கிணறு அழகான 2 பேர்கள் வச்சு எடுத்துட்ருக்காங்க.
எனக்கு இதில் ஒரு பங்கு இருக்குங்கிற சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் விஷிங் யூ த வெரி வெரி பெஸ்ட் அண்ட் சஜீவ் அண்ட் நிஷாத் அண்ட் நௌஷாத் த சினிமாட்டோகிராஃபர், பியூட்டிஃபுல் விஷுவல்ஸ் அண்ட் எல்லாருக்குமே என்னுடைய தேங்க்ஸ் அண்ட் த வெரி பெஸ்ட். எனது இயக்கத்தில் தமிழ் திரைப்படமான கேணி. தமிழுக்கு புரியும், அதனால் பேச வராது. தமிழ் தான் பேசணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் எழுதி வச்சு பேசுவேன். ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிக்கும். மலையாளத்தில் கிரணது என்னது 7வது படம். அதுக்கு பிறகு தான் தமிழில் முதல் படைப்போடு வந்திருக்கேன். இந்த நேரத்தில் என்னோட ப்ரொடியூசருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சுவர் இல்லாமல் சித்திரம் இல்லை. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம் ஆஃப் மை ப்ரொடியூசர்ஸ், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் Sajeev PK and my sister Anne Sajeev for giving me a wonderful opportunity to direct the bilingual movie Keni and Kinar. சுவாசிக்க காற்று எவ்வளவோ முக்கியமோ அது மாதிரி தான் தண்ணீர். இந்த படம் தண்ணீரின் பிரச்சனையை பேசும். இன்னொரு விஷயம் மக்கள்கிட்டும் உலகத்துக்கிட்டையும் முன்வைக்கிறேன். தண்ணி யாருக்கு சொந்தம்? I just want to raise a question to the society. Who is the custodian of water? அதுதான் இந்த படம் பேசும். இதான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். வெயில் மழை எல்லாம் இயற்கை படைத்தது, ஆனால் வறட்சி அது மனிதன் உருவாக்கியது. நான் நிறைய படம் பண்ணிட்டேன், பட் இந்த படத்தோட சிறப்பு என்னன்னா இதில் நடிச்சவங்க எல்லாம் கிரேட் ஆக்டர்ஸ். ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் மை பார்த்திபன் சார், ஜெயபிரதா மேம், என்னுடைய அன்பன், என்னுடைய நண்பன், my best friend, my brother Pashupati sir, Regaji, of course beautiful and gorgeous Anu Hassan. We acted in a movie. வாக்கு என்னோட ஆப்போசிட் ஆகிட்டு என்னோட வைஃப் ஆகிட்டு ஆக்ட் பண்ணியாச்சு. அது we are expecting that movie in March hopefully. எல்லாருக்கும் வணக்கம். I am really proud. ஏன்னா நினைத்தாலே இணைக்கும் செலங்க ஒலி, ஏழை ஜாதி, தசாவதாரம், கெணி, இந்த மாதிரி ஒரு ஜர்னி நான் ரொம்ப பாக்கியசாலி நினைக்கிறேன். ஏன்னா நான் எத்தனை லாங்குவேஜில் பண்ணாலும் திருப்பி திருப்பி எனக்கு தமிழ் பண்ணணும்னு ஒரு ஆசை. தேங்க்ஸ் டு Sajeev sir and ma'am. First of all, Pranayam, it's very close to my heart. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துட்டு இப்போ இந்திரா, it's a wonderful character for me. Nishaji, you're great. Balachandraji has started, he's blessed me. Today I miss him so badly. If I would have been here, he would have been really happy for me by this journey. And I feel, Miss Nambiar also, she is with me. She is a very naughty girl, and on the set she is really, she makes everybody laugh. But in the shots, every shot, it is like a painting. You can see the shots. If you see the lighting of, even Naushad is also excellent job he has done. Especially for me, I must tell that நான் அழகா இருக்கிறேன்னு ஒரு எல்லாரும் சொல்லுவாங்க. பட் அழகாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஸ்பெஷல் மேக்கப் கூட நாங்கள் பண்ணிட்டுருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். So that is the speciality of my makeup like this, to be not very very glamorous but still tolerable, I think. YouTube ஆப்ல பிஹைண்ட் தி ஸ்க்ரீன் சர்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணீங்கன்னா எங்க வீடியோஸ் பத்தின எல்லா அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை தான் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாம் சொல்றது புரியுதா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்க, थैंक யூங்க. இந்த வீடியோவை வழங்கியோர் கேஜேஆர் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் பிரபுதேவா நடிக்கும் குலே பகாவலி.